வெல்கம் டு மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனல். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனையில் டாக்டராக பணிபுரியக்கூடிய பாலாஜின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் நேற்றைய தினம் விக்னேஷ் என்ற நபரால் மிக கடுமையாக கத்தியால் தாக்கப்பட்டு கத்தி குத்துக்குள்ளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த கத்தி குத்து சம்பவம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறதுன்னு சொல்றதை விடவும் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. இந்த விவாதம் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் தேவையான ஒரு விவாதம். இதை சும்மா 4 நாள் 3 நாள் இணையதளங்கள்ல சர்ச்சையை செய்துட்டு அடுத்த செய்தி வந்துடும், அதை கடந்து போயிடுவோம் அப்படிங்கிறத தாண்டி அரசாங்கம் இந்த விவாதங்களை, இந்த செய்திகளை, ஒரு பக்கத்துல இருந்து அந்த மருத்துவர் தாக்கப்பட்டிருக்கிறார், அவரை யார் தாக்கினாலோ அந்த விக்னேஷ் சட்டப்படி கைது செய்யப்பட வேண்டும், கைது செய்யப்பட்டு விட்டார், அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், அவருக்கான தண்டனை கொடுக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சட்டத்தை யாருமே கையில் எடுக்கக்கூடாது. ஆனா அதே விஷயத்துல விக்னேஷ் என்ன காரணத்திற்காக இதை செஞ்சார், அந்த காரணம் இந்த சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதை தீர்ப்பதற்கான முயற்சியிலையும் அரசாங்கம் நிச்சயமாக இறங்கணும். இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம விளக்கமா பேச போறோம். இந்த மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க வேண்டியிருக்கு. மருத்துவர் பாலாஜி அவர் மேல ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிற அந்த விக்னேஷனுடைய தாயாரும் வைக்கிறாங்க, அவருடைய சகோதரர் வைக்கிறாங்க. மூஞ்சில ஸ்லிப்பை அந்த சீட்டை தூக்கி எறிஞ்சிட்டாரு, முகத்தையே பார்க்கல, எங்களுடைய ரிப்போர்ட்டை ஒழுங்கா பார்க்கல, தவறான சிகிச்சை கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் நாங்க வேற மருத்துவமனையில சிகிச்சைக்கு வந்திருக்கிறோம், அங்க எங்களுக்கு போதுமான வசதி இல்லை, இப்படின்னு சொல்லி ஒரு சில குற்றச்சாட்டுகளை கொடுத்திருக்கிறாங்க. நிச்சயமாக விக்னேஷ் ஒரு மருத்துவமனையில குற்ற பின்னணி கொண்ட நபர் கிடையாது. தாய் மீது அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு மருத்துவமனையில பல மக்கள் மத்தியில ஒரு மருத்துவரை அவன் குத்தணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அதுல ஒரு காரணம் இருக்கும். தவறு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கணும், ஆனால் அந்த காரணம் என்னங்கிறத கண்டு அதை தீக்கணும். இதை வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையா பார்க்காம இதுல உண்மையிலே மூழ்கி கிடக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத அரசாங்கம் தெளிவாக கண்டு உணரணும். அப்படின்னா தான் இது மாதிரியான செயல்கள் நாளைக்கு நடக்காது. அப்படிங்கிறத தாண்டி தினம் அன்றாடம் இந்த அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக போகக்கூடிய பாவப்பட்ட ஏழை மக்கள் படக்கூடிய துன்பங்கள், அதுக்கு ஒரு மிகப்பெரிய விடிவு கிடைக்கும். அரசு மருத்துவமனையில யாரு போறா? ஏழைகள் போவாங்க, சாதாரண கூலி தொழிலாளிகள். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல காசு கொடுக்க முடியாதவர்கள், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் காசு கொடுக்க முடியாம கடனை வாங்கி லட்சக்கணக்கில் கடனை வாங்கி போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். காலங்காலமா அதற்கு பிறகு அந்த கடனை கட்டி அடைக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. ஏன் இவங்கெல்லாம் இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க அப்படின்னா அரசு மருத்துவமனையில சிகிச்சை சரியில்லை, ஒழுங்கா கவனிச்சிக்க மாட்டாங்க, பல பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறதான் காரணம். இது உண்மையானு கேட்டா நிச்சயமாக உண்மைதான். ஆனா அதே நேரத்தில் தற்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல மருத்துவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். பிரைவேட் ஹாஸ்பிட்டலை விடவும் சிறப்பான ட்ரீட்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, அதுலயும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இங்க என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு வரக்கூடிய நபர்கள் அவர்கள் சாதாரண கூலி தொழிலாளியாக இருக்கலாம், சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். இவர்களை அந்த மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய நர்ஸ்ல இருந்து சாதாரணமா அந்த இடங்களை சுத்தம் செய்யக்கூடிய பணிகள் செய்யக்கூடியவர்கள் வரைக்கும் அவர்களை மதிப்பது கிடையாது. அங்க அரசு மருத்துவமனைகள்ல லஞ்சம் ஊழல் இருக்குது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பேஷண்ட்டை தள்ளிட்டு போனா அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கு. ஒருவேளை அப்படி காசு கொடுக்கலன்னா அந்த நபர் இந்த பேஷண்ட்டை திட்டுறாங்க. இதெல்லாம் நடக்கு. இது காரணம் என்னன்னு பார்த்தா அளவுக்கு அதிகமான கூட்டம். மருத்துவமனையில ஓபியில அவுட் பேஷண்ட்டை பார்க்கக்கூடிய டாக்டருக்கு நேரம் இல்லை, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு இடத்துல இருந்தார் அப்படின்னு சொன்னா அளவுக்கு அதிகமான கூட்டம், வரிசையா நிக்கிறாங்க ஆட்கள் வரிசை கட்டி. ஒரு பேஷண்ட்டை ஒரு டாக்டர் பார்க்கிறாருன்னா என்ன அடிப்படையில் அவரால் பார்க்க முடியும்? பப்ளிக்ல நின்று சில மருத்துவமனைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உதாரணமா ஒரு பெண் இருக்கிறார்கள், அந்த பெண்ணுக்கு ஒரு மார்பகத்திலேயோ அல்லது வேற ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, ஒரு கட்டியோ ஒரு சின்ன கொப்பளமோ ஏதாவது ஒரு சம்திங் இருக்கு அப்படின்னு சொன்னா நூத்துக்கணக்கானவங்க வரிசையா இருக்கிறாங்க. அந்த டாக்டர்கிட்ட அந்த இடத்த காமிக்கணும் அப்படின்னா அப்படிதான் அந்த பப்ளிக்கா நின்று காமிக்க வேண்டி இருக்கு. பல மருத்துவமனைகள்ல இருக்கு இந்த சம்பவம். இதெல்லாம் யாருமே அட்ரஸ் பண்றது கிடையாது. தினம் அந்த பிரைவேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் போயிட்டாங்கன்னா தினம் அவங்க அந்த ட்ரீட்மெண்டால, அதாவது அந்த நோயால அவங்க மிகவும் காயப்படுறாங்களோ, வருத்தப்படுறாங்களோ, வேதனைப்படுறாங்களோ என்னமோ,
ஆனா அங்க இருக்கக்கூடிய சில நர்ஸுகள், டாக்டர்கள் அல்லது அங்க இருக்கக்கூடிய செயல்பாடுகள் காரணமாக ரொம்ப வருத்தப்படக்கூடிய சூழலை நம்மளே டைரக்டாவே அனுபவிச்சிருக்கோம், டைரக்டாவே பார்த்திருக்கிறோம். அப்படிங்கிற அடிப்படையில பாலாஜி அவர்கள் தவற செஞ்சாரா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி அரசு மருத்துவமனைக்கு போகக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நியாயமான ஒரு கோபம் அங்க இருக்குது அப்படிங்கிறத அரசாங்கம் நிச்சயமாக உணரணும். இதுல ஒரு மருத்துவரை மட்டும் குற்றம் சொல்லிட்டோ அல்லது ஒரு மருத்துவரை ஒரு பேஷண்ட்டை மட்டும் குறை சொல்லிட்டோ எந்த பிரயோஜனம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த காலங்களில் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு. சென்னையில ஒரு தலைமை காவலருடைய மகள் சிகிச்சைக்கு வந்து அந்த குழந்தையினுடைய கால் தவறான சிகிச்சையின் காரணமாக அந்த கால் வந்து பாதம் அழுகி போகக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவர் தனக்கு நீதி கேட்டு அந்த மருத்துவத்துல தவறான சிகிச்சை அளித்த அந்த டாக்டர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சுகாதாரத்துறை செயலாளர் ஆபீஸ் முன்னாடி தர்ணா நடந்த போராட்டம். ஒரு காவலர், ஒரு தலைமை காவலர், அவரை மாதிரியே ஒரு அரசு ஊழியர், அவர் வந்து ஒரு போராட்டம் செய்யக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு சிறு குழந்தை கையில ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் தவறான சிகிச்சையின் காரணமாக கையை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை உயிரோடையே இல்லை. அதே மாதிரி ஒரு வீராங்கனை, விளையாட்டு வீராங்கனை தவறான சிகிச்சை அளித்து முடமாகி போன சம்பவத்தெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சரி, இதுல எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் அரசாங்கத்திட்ட முறையிடும் போது அரசாங்கம் அவங்களுக்கு செஞ்சது என்ன? இங்க பிரச்சனை அங்கதான் தொடங்குது. அரசாங்கம் அவர்களுக்கு செஞ்சது என்ன? என்ன ஆறுதலை கொடுக்குறீங்க? அப்போ ஒரு மருத்துவமனையில ஒரு பேஷண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா அசால்ட்டா சர்வசாதாரணமா அவங்கள கண்டுக்காம இருக்கிறது, தூக்கி மூஞ்சில வீசுறது, நான்லாம் டைரக்டாவே பார்த்திருக்கிறேன். அவங்கள்ட்ட ஒரு அன்பா பேசுறது கிடையாது, கோவப்பட்டு பேசுறது. வயசானவங்க, படிக்காதவங்க வருவாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் அசால்ட்டா போமா போமா, இங்கிறது கிளம்புமா போமா அப்படிங்கிறது. நான் இருக்கக்கூடிய எங்க மாவட்டத்துல தக்கலைன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, யார் வேணா போய் பாருங்க. நான் இப்ப சொல்றேன், அந்த அவுட் பேஷண்ட் எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த நேரம் மருத்துவமனை சந்த கடை மாதிரி கூட்டம் நிறைஞ்சு நிற்கும். கூட்டம் நிறைஞ்சு நிக்கி இந்த பிபி செக் பண்றதுக்கு மட்டுமே மக்கள் வருஷம் கட்டு நிக்கிறா. யாரு நின்னுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு உட்கார்றதுக்கு கூட இடம் கிடையாது. மருத்துவமனைக்கு யார் வருவா? மருத்துவமனைக்கு யார் வருவா? உடல்நிலை சரியில்லாம இருக்கக்கூடியவங்க வருவாங்க. பிபி செக் பண்ணக்கே வரிசையா நிக்க வேண்டியிருக்கு. அப்ப அவன் அவ்வளவு நேரம் நின்று, ஃபேனு கிடையாது, ஒரு காத்து கிடையாது, அப்படி நின்று கஷ்டப்பட்டு இருக்கிறான். இப்ப அவனுக்கு பிபி ஏறுமா இறங்குமா? வரக்கூடிய நோய் கூடுமா குறையுமா? நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதில் மாற்றிக்கிறதே கிடையாது. நான் அதை தவறே சொல்லல. லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, மீண்டு வந்திருக்கிறார்கள், கைகாலில் வந்தவர்கள்லாம் மீட்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த தவறு நம்ம சொல்லல. ஆனா இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கான்னு கேட்டா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? மருத்துவர்கள் கோவப்படுறாங்க அப்படின்னா கோவப்படத்தான் செய்வாங்க. ஒரு நாள் 10 பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கூடி போனா ஒரு 10 பேர் 20 பேரை பார்ப்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வருஷம் கட்டி வருவாங்க. எல்லார்ட்டையும் இருந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவருடைய முழு ஹிஸ்டரி எல்லாம் பார்க்க முடியாது. ரிப்போர்ட்ல என்ன இருக்கு பார்ப்பாங்க, ஜஸ்ட் அவங்கள பார்ப்பாங்க, அடுத்தடுத்துன்னு போவாங்க. அப்ப இங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, முதல்ல மருத்துவர்களுடைய பற்றாக்குறை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு. இன்னொன்னு, அரசு மருத்துவமனைகள் மிகவும் குறைவாக இருக்கு தமிழ்நாட்டில். பெரிய சுகாதார கட்டமைப்பு தமிழ்நாட்டில் அதிக மருத்துவமனைகள் வச்சிருக்கோம்லாம், பெருமாடிக்கிறதுல எந்த விதமான நன்மையும் கிடையாது. சாதாரண ஒருத்தன், ஏழை ஒருத்தன் திடீர்னு ஒரு மருத்துவமனை, அவனுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருதுன்னா எந்த ஹாஸ்பிட்டல் போவான்? இதோ நான் இருக்கிறேன், எங்க ஊர்ல இருந்து 15 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கு ஆசாரிப்பள்ளம், நான் 7 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கு குளச்சல், இன்னொரு 8 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கு தக்கலை. எந்த ஹாஸ்பிட்டல் போவான்? எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையில எந்த மருத்துவமனைகளை அரசு மருத்துவமனையா பார்த்தனோ இன்றைக்கும் அதே மருத்துவமனைகள் தான் இருக்கு. ஓரளவுக்கு கொஞ்சம் தரம் வேணா உயர்த்தி இருப்பாங்க. ஆனா அதிகமான பிரைவேட் மருத்துவமனைகள் இன்னைக்கு புட்டீசல் போல வளர்ந்துருக்கு, கோடிகளை சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வரணும்னா என்ன காரணம்? அந்த அளவிற்கு மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு, மக்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத அர்த்தம். அப்போ மக்கள் அந்த அளவுக்கு நோய்வாய்ப்படுறாங்க அப்படின்னு சொன்னா மருத்துவமனைகள், அரசு இது மருத்துவமனைகளை அதிகப்படுத்தணுமா வேண்டாமா? டாஸ்மாக் கடை ஒன்னுக்கு ஒன்ன கூடுதலாக கூட்டி அதன் மூலமாக அதிகமான வியாபாரம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய அரசாங்கம் இந்த அரசு மருத்துவமனைகளை அதிகப்படுத்துவதில் ஏன் தயக்கம் காட்டுது? மக்களுடைய வரி பணத்துல தான் அரசாங்கம் நடக்குது. நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறேன்,
டிவி கொடுக்குறேன், மிக்சி கொடுக்குறேன், அதெல்லாம் கொடுங்க. இலவசத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது. நாம மக்களுக்கு தேவையான பொருளை அரசாங்கத்தினுடைய செலவுல எடுத்து கொடுக்கறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா அதே நேரத்துல இது எவ்வளவு பெரிய அத்தியாவசியமான விஷயம். ஏன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆசாரிப்பள்ளம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், தக்கல அரசு மருத்துவமனை, குளச்சல் அரசு மருத்துவமனை, இதை குளித்தரையில் ஒரு அரசு மருத்துவமனை, இப்படி நிறைய அரசு மருத்துவமனைகள் இருக்கு, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு. இதை தாண்டி இன்னைக்கு 37 வயசு ஆகுது. இப்பவும் பாத்தீங்கன்னா அரசு சார்பா நடத்தக்கூடிய மருத்துவமனைகள் அவ்வளவுதான் இருக்கு. அம்மையார் அவர்கள் அம்மா மருந்தகம் கொண்டு வந்தாங்க. மோடி மெடிக்கல் மக்கள் மருந்தகம்னு கொண்டு வந்தாங்க. இது ஒரு சில அளவுக்கு மக்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. இப்போ அரசாங்கம் இல்லம் தேடி மருத்துவம் இதெல்லாம் செய்யறாங்க, மாற்றுக்கத்து இல்ல. ஆனா பெரிய சிகிச்சைக்காக போறவங்களுக்கு மருத்துவமனைகள் மிகப்பெரிய பற்றாக்குறையாக இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போறதுக்கான ஆட்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போறதுக்கு வழியே இல்லாதவர்களா இருந்தா கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த கூட்டத்துல போயிருந்து கஷ்டப்படுறதுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலே பல ஆயிரங்கள் அவங்களுக்கு செலவாகுது. அப்ப அரசு மருத்துவமனைகளை அதிகப்படுத்த வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். இன்னும் அதிகமான அரசு மருத்துவமனைகளை கொண்டு வரணும். நான் இருக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டம், கேன்சருக்கு பேர் போன மாவட்டம். இந்த ஐயாரி மணல் ஆலை, கூடங்குளம் அணு உலைன்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக மக்கள் கேன்சர் வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மக்கள் விரோத இயற்கை விரோத திட்டங்கள் எல்லாம் கன்னியாகுமரிக்கு வர இருக்கிறது. ஆனா அரசு சார்பா ஒரு புற்றுநோய் மருத்துவமனை கிடையாது. கன்னியாகுமரியில புற்றுநோயால பாதிக்கப்படக்கூடிய ஒண்ணு கேரளாவுக்கு போகணும், அல்லது வேலூர் போகணும், அல்லது சென்னை போகணும். கன்னியாகுமரியில ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. எல்லாரும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போக முடியுமா? இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது. இதுல எல்லாம் அரசாங்க கவனம் செலுத்துறதே கிடையாது. பெருசா எம்எல்ஏக்கள் தன்னுடைய சாதனை பட்டியல் வெளியிடுறாங்க. இந்த மருத்துவமனையில எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி ஏற்படுத்தப்படுறது கூட ஒரு எம்எல்ஏக்களுடைய சாதனைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இவர்களுடைய பணிகள் இருக்குது. இந்த குளச்சல் மருத்துவமனை இருக்குது. எத்தனையோ முறை மனு கொடுக்கப்பட்டது. மருத்துவமனையை தரம் உயர்த்தணும், இன்னும் அதிகமான சிகிச்சைக்கான பிரிவுகளை ஏற்படுத்தணும். இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்ட முதல்ல வரக்கூடிய மருத்துவமனை அந்த மருத்துவமனை தான். டாக்டர்கள் இல்ல, பாதுகாவலர்கள் இல்ல, நர்ஸுகளுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்குது, நாய்க்கடிக்கு மருந்து இல்ல, பாம்பு கடிக்கு மருந்து இல்ல, இப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே எத்தனையோ முறை மனு கொடுக்கப்பட்டாச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் அந்த செவி சாய்க்கல. இது இந்த இடத்துல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும். நான் உதாரணத்துக்கு நம்ம ஊரை சொல்றேன். ஆனா டாஸ்மாக் அதிகப்படுத்துறதுல ரொம்ப மும்முரம் காட்டுறாங்க. கேக்குறாங்க எல்லா இடத்துலயும் எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வைக்க முடியுமா அப்படின்னு. நான் தனிப்பட்ட முறையை விட்டுருங்க. திமுக எடுத்துக்கோங்க, அதிமுக எடுத்துக்கோங்க. எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு ஒரு பூத்துல 800 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த 800 வாக்காளர்கள்ட்டையும் தாங்க வாக்கு வாங்குறதுக்காக ஒரு பூத்துக்கு 5 பேரு பொறுப்பாளர், ஒரு பூத்துக்கு 10 பேர். 800 மக்களுக்கு, அதாவது 800 வாக்குகளை பெறுவதற்கு அந்த பூத்துல குறிப்பிட்ட 5 பேரை 10 பேரை நியமனம் செஞ்சு அவங்களுக்கு காசை கொடுத்து அவங்க மூலமா அந்த ஓட்டை வாங்குறதுக்கு நினைக்கக்கூடிய அரசாங்கம் குறைந்தபட்சம் ஒரு 5 பேரூராட்சிகள் உள்ளடக்கிய ஒரு பகுதிக்காவது ஒரு அரசு மருத்துவமனையை கொண்டு வரணும். ஒரு 10 கிலோமீட்டர் இடைவெளியில மிக அதிகமான தொழில்நுட்பத்தோடு நவீன முறையில் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனை எப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை இருக்கோ அதே மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு 5 மருத்துவமனைகள் மிகப்பெரிய மருத்துவமனையாக இருக்கணும். அனைத்து வகையான நோய்களுக்கும் சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் அங்க செய்யணும். அப்படி செஞ்சுக்கிட்டு அதை சாதனை பட்டியல்னு சொல்றது தானே முறையாக இருக்கும், சிறந்த அரசாங்கமாக இருக்கும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நடக்கலையே. அரசு மருத்துவமனைகள் நடக்கக்கூடிய இந்த அன்றாடம் நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தானே இருக்கு. புகார் கொடுக்கறதுக்கு ஒரு மருத்துவரோ அல்லது ஒரு நர்ஸோ ஒரு செவிலியரோ யாராவது ஒருவர் நம்மளோட தவறாக நடந்து கொள்கிறார்கள், நம்மளை மதிக்கல, சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னா யார்கிட்ட புகார் சொல்றது? அதுக்கான எந்த ஏற்பாடுகளுமே இல்லை. அப்படியே புகார் அளித்தா கூட அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மேல எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கிறது கிடையாது. அப்ப மருத்துவமனையினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணும், மருத்துவமனைகளை கண்காணிக்கணும். டாக்டர் ஆகட்டும், நர்ஸ் ஆகட்டும், அவங்க மேல ஏதாவது அலிகேஷன்ஸ் வருதா, தவறான பிரச்சனைகள் வருதா, குற்றச்சாட்டுகள் வருதா, பேஷண்ட் எப்படி கவனிக்கிறாங்க, அதுல ஏதாவது குற்றங்கள் இருக்குதா, இதெல்லாம் கவனிச்சு இது எல்லாமே சரிப்படுத்தினா மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கும். இது விக்னேஷ் சொல்லக்கூடிய ஒரு நபர் ரியாக்ட் பண்ணிட்டான். இதை ரியாக்ட் பண்ணாம லட்சக்கணக்கான நபர்கள் தினம் அரசு மருத்துவமனையில போயிட்டு கண்ணீரோட வந்துகிட்டு இருக்கான். அம்மாவை
மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்க்கிறது, அவனே ஒரு வார்த்தை சீனு சொல்லியிருக்க மாட்டான். அந்த பெண்மணியுடைய கணவரே ஒரு வார்த்தை சீனு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜஸ்டா வந்த உடனே அந்த நர்ஸு ரஃபா வார்த்தைகளை விட்டுட்டு போயிடுறது. அவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க எதுவுமே கிடையாது. சொன்னா புரியாதாமா அவங்களுக்கு? அப்படியே ரொம்ப மோசம். நான் கவனிச்சிருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன். ஸோ இதை கவனிக்கணும். சும்மா இந்த சம்பவம், இந்த பையன் தவறு செஞ்சுட்டான், அதனால அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பலவீனமான விஷயங்களை, அத்தனை தவறுகளையும் சரி செய்து, அதுலேயும் குறிப்பாக இப்போ மா சுப்பிரமணியன் அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக வந்ததுக்கு பிறகுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளுடைய அவலம் இல்லை இன்னும் அதிகமாயிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்களை ஊக்குவிப்பதற்காகவே அரசு மருத்துவமனைகள் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது, பலவீனப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழும்பக்கூடிய இந்த நேரத்துல திமுக அரசாங்கம் இல்ல அப்படி எல்லாம் கிடையாது, மக்களுக்கான ஆட்சியை நாங்க கொடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால இன்னும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதிகப்படியான மருத்துவமனைகளை கொண்டு வரக்கூடிய திட்டத்தை கொண்டு வரணும். ஏற்கனவே மத்திய அரசாங்கம் சார்பா எய்ம்ஸ் சொல்லி ஒரு மருத்துவமனை, அதுக்கு மதுரையில அடிக்கல் நாட்டுல ஒரு செங்கல் வச்சது, செங்கலோட இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அந்த செங்கலை தூக்கிட்டு ஒவ்வொரு ஊரா போயிட்டு இதான் எய்ம்ஸ் மருத்துவமனைன்னு சொல்லி ஓட்டு வாங்கி எம்எல்ஏ எம்பி ஆக்குனாங்க. அவங்களுக்கு நாங்க ஓட்டு போடல, அவங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வராங்களோ கொண்டு வரலையோ உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எய்ம்ஸுக்கு நிகராக இல்லை என்று சொன்னா கூட ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு நிகராக இன்னொரு மருத்துவமனையை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புதிய மருத்துவமனைகளை கொண்டு வரணும். ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை தரம் உயர்த்தணும். இன்னும் ஆரம்ப சுகாதார நிலையமே இல்லாத இடங்கள்ல ஆரம்ப சுகாதார நிலையங்களை கொண்டு வரணும். ஒவ்வொரு பேரூராட்சியிலையும் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கணும். திடீர்னு வரும். நீங்க மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அதெல்லாம் எப்படி செலவாகுதுன்னா இந்த மாதிரியான வழிகள்ல செலவாகுது. ஒரு குடும்பத்துல ஒரு 2 குழந்தைகள் இருக்குன்னா மாசத்துக்கு ஒரு முறை குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்துடுது. ஒரு ஹாஸ்பிட்டல் போனா ஒரு குழந்தைக்கு 500 ரூபா ஒரு நாள் பில்லு. 2 குழந்தை இருக்குன்னா 1000 ரூபா வந்துடுது. தொடர்ந்து நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒருக்கா ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கோம். சும்மா சாதாரண காய்ச்சல் வரதான் செய்யுது, போனா 1000 ரூபா 1500 ரூபா 2000 ரூபா செலவாக தான் செய்யுது. அப்ப நீங்க 1000 ரூபா ஒரு பக்கத்துல கொடுத்துட்டு இன்னொரு பக்கத்துல இந்த மாதிரியான செலவுகள் நடக்குது. அரசாங்கத்துக்கு போனா கூட பிரச்சனை இல்லை, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகுது. அப்ப இந்த புத்தீசல் போல பிரைவேட் மருத்துவமனைகளும் வளர்ந்துருக்கு. அப்ப இங்க மருத்துவமனையுடைய தேவை இருக்கான்னு கேட்டா தேவை இருக்கு. அந்த அளவுக்கு மக்களுக்கு சிகிச்சைகள் தேவை இருக்குது. ஆனால் கல்வி மருத்துவம் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய அரசாங்கம் தான் சிறந்த அரசாங்கமாக கருதப்படும். அன்பு சகோதரர்களே, இதை 2 நாள் விவாதத்தை நடத்திட்டு அப்படியே முடிக்காம வரக்கூடிய தேர்தல்களில் மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அரசாங்கம் எதுவோ அப்படிப்பட்ட அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்குது. நம்ம சர்வ சாதாரணமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து போயிட்டு இருக்கிறோம். நம்ம கடந்து போகக்கூடிய சாதாரண விஷயங்கள் யாரோ ஒருத்தருக்கு எவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தினுடைய மன்னர்கள், ஒவ்வொருவரும் இந்த நாட்டினுடைய மன்னர்கள், ஒவ்வொருவருக்கும் இந்த சமூகத்து மேல பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.